எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இதை வந்து நம்ம இல்லீகல் கான்டாக்ட் சொல்லலாம், தமிழ்ல சொல்லணும்னா கள்ளக்காதல் சொல்லலாம். நம்மளோட தமிழ் கலாச்சாரம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தி தான் எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படிதான் இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் ஹெல்த்தியான ஹேபிட். அப்படி இருக்கிறது தான் வந்து சொசைட்டிக்குமே நல்லது. இது வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே தான். ஏன்னா இப்ப ஆண்கள் எந்த அளவுக்கு தப்பு பண்றாங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலா பெண்களும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க லவ்வரா இருக்கலாம், இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்ல வரீங்க, ஒரு கமிட்மெண்ட் குள்ள வரீங்கன்னா ட்ரூவா இருங்க. உங்களால ட்ரூவா இருக்க முடியாது அப்படின்னா முதல்ல வந்து அந்த கமிட்மெண்ட் குள்ள போறதுல இருந்து அவாய்ட் பண்ணிருங்க. இந்த உலகத்துல வந்து எல்லாருக்குமே தப்பு பண்றதுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு வழியில சான்ஸ் வரதான் செய்யும். அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்க லைஃப் செம்மையா இருக்கும். இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லி சூஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா அந்த லைஃப் உங்களுக்கு வந்து பேக் ஃபேர் ஆகதான் செய்யும். ஒரு ட்ராஜடியில போய் தான் நிற்கும். ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, யாரோ ஒரு ஆள் வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்காங்க அப்படின்னா அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா தயவுசெய்து ஆப்போசிட் ஜெண்டர்ல இருந்து நீங்க விலகி இருங்க. அவங்க கூட கடைசி வரைக்கும் நீங்க இருக்கணும்னு தேவை கிடையாது. ஏன்னா அவங்க கூட இருக்கிற ஒவ்வொரு செகண்டுமே வந்து நீங்க பயந்துகிட்டே தான் இருப்பீங்க. உங்களோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நீங்க சந்தேகப்பட்டுட்டே தான் இருப்பீங்க. அப்படி ஒரு லைஃப் உங்களுக்கு தேவையே கிடையாது. ஒரு தடவை தப்பு பண்ணவங்க ரெண்டாவது தப்பு பண்றதுக்கு யோசிக்க மாட்டாங்க. அது எவ்வளவு செக்யூர்டா பண்ணலாம் தான் யோசிப்பாங்க. என்ன நீங்க மூவ் ஆன் பண்ணீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அந்த வழி இருக்கும். பட் டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங். பட் திரும்பியும் அந்த ரிலேஷன்ஷிப் கூட நீங்க சேர்ந்து வாழ போறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, தியாகி. ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். நான் சொல்றது நிறைய பேருக்கு ஹர்ட்டிங்கா இருக்கும். பட் இதுதான் டார்க் ரியாலிட்டி. எந்த ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பும் சுமூகமா முடிஞ்சதா சரித்திரமே கிடையாது. உங்க லைஃப்ல உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்க பாருங்க. ஒரு பேடான எக்ஸாம்பிளா மட்டும் மாறிடாதீங்க. இந்த உலகத்துல தப்பு பண்றது ரொம்ப கஷ்டம். பட் உண்மையா இருக்கிறது ரொம்ப ஈஸி. முடிஞ்சளவு உண்மையா இருங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தியா இருக்கிறது என்னைக்குமே தப்பு கிடையாது.